ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அலிலியா சொல்லுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்களோடு கூட தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீது என்கின்ற தலைப்பின் கீழ் உங்களோட தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்போதும் உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி, அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். போதும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கவனியுங்கள், தேவனுடைய வார்த்தையை கவனியுங்கள். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதை கர்த்தர் தமக்கு பிரியமானவனாக கண்டார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் தாவீதை தனக்கு பிரியமானவனாக கண்டதற்கு அநேக காரணங்கள் உண்டு. கர்த்தருக்கு ஒரு மனிதன் பிரியமாய் இருக்கிறான் என்பது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? தானியேலை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். பிரியமான புருஷனாகிய தானியேலே, ஆண்டவர் ஒரு மனிதனை எனக்கு பிரியமானவன் என்று சொல்லுவது, ஆண்டவர் ஒரு மனிதனை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்துக்குரிய காரியம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆண்டவருக்கு ஒரு மனிதன் பிரியமானவனாய் இருந்தால் அந்த மனிதனுடைய ஆசீர்வாதங்கள், அந்த மனிதனுடைய மகிமை, அந்த மனிதனுடைய பெயர் கீர்த்திகள் எவனமாய் இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தாவீதை ஏன் ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டார்? தாவீதுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் ஒரு கண்ணோட்டத்தின்படி பார்ப்போம் என்றால் குறைவாக தெரிகிறது. தாவீதுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் இருக்கிறது. பல விஷயங்களை நாம் ஆழமாக யோசித்து பார்த்தால் தாவீதுடைய வாழ்க்கை மானுஷிகமான அளவின்படி, மாம்ச பிரகாரமான அளவின்படி உகந்ததாக தெரியல. ஆனால் ஆண்டவர் பரலோகத்தின் தேவன், சகலத்தின் நியாயத்தையும் நிர்ணயிக்கிற தேவன், எது சரி எது தவறு என்பதை நம்முடைய ஆதீனத்திலே முன்னறிந்த தேவன் தாவீதை பார்த்து சொல்றாரு, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் நான் விரும்புகிறதை எல்லாம் செய்வான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏன் தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிறான்? நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது. பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது. ஒரு பரிசுத்தவானுடைய உண்மையான ஆசை என்ன தெரியுமா? இந்த உலகத்தையே அவர்கள் சாதித்தாலும் ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு, ஒரு தேவனுடைய மனுஷிக்கு உண்மையான ஆசை என்ன தெரியுமா? ஆண்டவரே, உமக்கு நான் பிரியமான பாத்திரமா இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த தாகம் இருக்குது? அந்த தாகம் உள்ளவங்க மட்டும் கரங்களை வைத்து ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்பதை போல ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை இருக்கவே முடியாது. ஆண்டவரை என்னுடைய தேவைக்காக தேடுவது என்பது ஒரு அனுபவம், ஆண்டவரையே தேவையாக தேடுவது மேலான அனுபவம். ஆண்டவருக்கு உகந்தவர்களாய் இருக்கிறத போல ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வாழ்க்கை வேற எதுவுமே கிடையாது. திரளான பொன்வெளி இருக்குது, திரளான ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, திரளான சொத்து சுகங்கள் இருக்குது.
ஆனால் அநேக பரிசுத்தவான்களை நாம் வேதத்துல பார்த்தோம் என்றால் அவர்கள் ஆண்டவரிலே மகிழ கற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரிலே அவருக்கு பிரியமா இருக்க கற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரிலே திருப்திப்பட கற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவருடைய காரியங்களிலே அவர்கள் முழுமை பெற விரும்பினவர்கள். இந்த கால வேளையில தேவனின் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிற சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். சங்கீதம் 122 சங்கீதம் அதனுடைய 1 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 122 சங்கீதம் 1 வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 122 சங்கீதம் 1 வசனம். எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். பிரியமானவர்களே, ஏன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் பொழுது அவன் மகிழ்ச்சியா இருக்கிறான்? ஆண்டவருடைய சமூகத்தை குறித்து, ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்து, ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடத்தை குறித்து தாவீதுக்கு இருந்த அந்த அக்கறையும் அந்த அறிவும் அந்த பயமும் அந்த பக்தியும் ஆண்டவரை அதிகமாய் எல்லாரும் வந்தாங்க, அநேகர் கூடியிருந்தாங்க, அநேகர் இயேசுவை தொட்டு கொண்டும் அநேகர் இயேசுவோடு கூட உரசி கொண்டு நடந்து கொண்டிருந்தாங்க. ஆனா ஒரு பெண் தொட்ட பொழுது மாத்திரம் என்னை தொட்டது யாருன்னு கேட்டார். இருக்கிறீங்களா? அப்படியானால் ஆண்டவர் நிறைய பேர் எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனா தனித்துவமாக சிலரை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எல்லாருக்கும் கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் தனித்துவமாக சிலருக்கு தேவன் விசேஷித்த நன்மையானவைகளை கொடுக்க விரும்புகிறார். ஒரு யூனிக் பர்சனாக, தனித்துவம் வாய்ந்த ஒரு நபராக. எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க, நானும் விசுவாசிக்கிறேன். கிடையாது, நான் எல்லாரை போல இருக்க போறதில்ல. நான் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு நபராக நான் இருக்க போகிறேன். அப்படியானால் எல்லாருமே ஆண்டவருடைய சமூகத்தை விரும்பினவர்கள் தான். ஆனா அந்த தாவீதை நீங்க ஆழமா யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏன் தேவனுடைய ஆலயத்தை குறித்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவருக்கு இருந்தது, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருந்தது? இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னால் ஆசையாய் வருகிறீர்களா, சலிப்பாய் வருகிறீர்களா? ஆசையா வர்றதுலே தெரியுது, நீங்க வர்றதுலே தெரியுது, நீங்க வர்றதுலே கண்டுபிடிச்சலாம் நீங்க பாஸா ஃபெயிலான்றத, இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எக்ஸாமுக்கு லேட்டா போவீங்களா? ஒரு பேச்சு கேட்கிறேன். எக்ஸாமுக்கு லேட்டா போனா வாழ்க்கையில தோப்பீங்க, சபைக்கு லேட்டா வந்தா வாழ்க்கைக்கான அர்த்தத்திலே தோத்துருவீங்க. கர்த்தருக்கு எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, ஒரு நாள் நான் விசுவாசியா இருந்து நீங்க ஊழியக்காரனா இருந்து இந்த புல்பிட்ல நின்று உங்களை பேச வச்சுட்டு நாங்க உட்காரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. கர்த்தருக்கு அப்ப நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் இல்லையா? இப்ப பேசுறது நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப என்ன பேசுவாங்கன்னே தெரியல. தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம். ஆங்கிலத்துல இந்த கர்த்தரின் ஆலயம் என்ற அந்த வார்த்தைக்கு ஹவுஸ் ஆஃப் த லார்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹவுஸ் ஆஃப் த லார்ட். அதற்கு ஒரு விளக்கத்தை, அந்த ஹவுஸ் ஆஃப் த லார்ட் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான ஒரு விளக்கத்தை, அதாவது தாவீது அந்த வார்த்தையை, அந்த ஹவுஸ் ஆஃப் த லார்ட் அப்படின்னு ஏன் மகிழ்ச்சி பண்ணா அப்படின்னு சொன்னா, the tabernacle and temple were David's chief concern in his life. அதாவது ஆசரிப்பு கூடாரமும் ஆலயம் தான் தாவீதின் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஆசையா இருந்ததாம். ஐயா, ஒரு ராஜாவுக்கு பல வேலை, பல ஆசை, பல இன்ப துன்பங்கள் உண்டு. ஒரு ராஜாவுக்கு அரண்மனையில ஆயிரக்கணக்கான வேலை இருக்குது. முழு தேசத்துக்கான ஒரே சர்வ சக்கரவர்த்தி அவன். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன் ஒருத்தன் தான் ராஜா. அப்படியானால் இங்க இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு வேலையை செய்வதற்கே நமக்கு டென்ஷன் ஏகப்பட்ட, நமக்கு டைமே கிடையாதுன்றோம். ஏன் நம்ம சில விஷயங்கள்ல நாம முழுமை பெற முடியலன்னு சொன்னா நமக்கு நேரம் இல்லாதான் பெரிய பிரச்சனையே. அப்படிப்பட்ட சின்ன சின்ன பொறுப்புகள், சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன அலைச்சல்கள், விவசாயிகளே நீங்க நேரம் இல்லைன்ற அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகி போச்சு. ஏன் பாஸ்டர், ஏன் என் கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும்? டைமே கிடையாது பாஸ்டர்.
அப்படியானால் ஒரு மாபெரும் தேசத்தின், பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பெரிய தேசத்தின், செல்வ செழிப்பு நிறைந்த பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தின் ஒரு ராஜாவுக்கு எவ்வளவு ஆயிரக்கணக்கான வேலைகள் இருந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அதன் நடுவில அவன் அரசியல் சார்ந்த, அரசாங்கம் சார்ந்த அல்லது அவர்களுடைய ஆட்சியை சார்ந்த காரியங்களுக்காக ஓடிட்டு இல்ல, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவோம், ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்துக்கு எப்போ போவோம், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு எப்போ போவோம், ஆண்டவருடைய பிரகாரங்களுக்கு எப்போ போவோம் என்கின்ற ஒரு பேராசை. ஆசை, பேராசை ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். ஆசை நீங்க வேணாம்னாலும் இருக்கும், பேராசை நீங்க தான் முடிவு செய்யணும். ஹலோ, இருக்கிறீங்களா? ஆசை நீங்க வேணாம்னாலும் உங்களுக்குள்ள இருக்கும், பேராசை நீங்க தான் முடிவு செய்யணும். மோசேயினுடைய கோள்கள், எகிப்தின் மந்திரவாதியுடைய கோள்கள் என்ன பண்ணுச்சான்? விழுந்துச்சான். அதுவும் பாம்பு தான். கோலை போட்டான், பாம்பு வந்துச்சு. மோசே கோலை போட்டான், பாம்பு வந்துச்சு. எகிப்தின் மந்திரவாதிகள் கோலை போட்டாங்க, பாம்பு வந்துச்சு. ஆனா மோசேயின் கோள்கள் எகிப்தின் மந்திரவாதியுடைய கோள்களை, பாம்பாய் மாறின அந்த கோலை விழுங்கி போட்டதை போல உலகத்தில் நிறைய பாம்பு இருக்குது. ஆனால் தேவனுடைய பேராசை, தேவனுடைய பிரசன்னத்தின் மீதான பேராசை, தேவனுடைய சமூகத்தின் மீதான பேராசை, தேவன் மீதான பேராசை, தேவனுடைய வார்த்தையின் மீதான பேராசை இந்த உலகத்தில் உள்ள எல்லா சிற்றாசைகளையும் விழுங்கிவிட வேண்டும். எனக்கு ஏதோ ஒண்ணு புரியுதுன்றவங்க மட்டும் இல்லையா சொல்லுங்க, புரியாதவங்க கம்மனே இருங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. தாவீதுக்கு என்ன பேராசை? ஆகாமிய கூடாரங்களில் 1000 நாள் வாசமா இருப்பதை பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரகாரங்களில நான் வந்து தங்குகிற ஒரு நாள் மேலானது. தாவீதுக்கு ஆலயத்தை குறித்த ஆசை. சங்கீதம் 84:10 வேகமா வாசிக்கலாம். சங்கீதம் 84:10. சங்கீதம் 84:10 அவனுடைய ஆசை, 1000 நாளை பார்க்கிலும் 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லுகிற ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் என்ன பண்ணுவேனா தெரிந்து கொள்ளும். எது ரைட் சாய்ஸ் நினைக்கிறீங்க? இந்த உலகத்துல நீங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு இடம், மறுமையிலே நீங்கள் பரலோகத்தை 100% நம்புகிறவர்களா இருந்தால், இம்மையிலே நீங்கள் கொண்டாடப்பட வேண்டிய இடம் தேவ சமூகம். மறுமையிலே பரலோகத்தை நீங்கள் நம்புகிறவர்களா இருந்தால், நீங்கள் அதிக கனத்தையும் அதிக முக்கியத்துவத்தையும் அதிக மரியாதையும் அதிக நேரத்தையும் செலவிட வேண்டிய இடம் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சமூகம். இருக்கிறீங்களா? நோக்கங்களுக்கு வெளியே போய் உலகத்தின் காரியங்களிலே சிக்கி தேவ சமூகத்தை நாம் மறந்து விட்டோம். படைப்பின் நோக்கத்துக்கு வெளியே போய் உலகத்தின் இலக்குகளில், உலகத்தின் வெற்றிகளில், உலகத்தின் சந்தோஷங்களில், உலகத்தின் ஏதோ ஒரு சாதிக்கிற காரியங்களில கவனங்களை அதிகமா செலுத்தி தேவ சமூகத்தின் மீதான தாகங்கள் தணிந்து போயிருக்கிறோம். அவங்க வீடு கட்டினாங்களா, நான் வீடு கட்டணும். அவங்க 2 சவரம் வாங்கினாங்களா, நான் 4 சவரம் வாங்கணும். அவங்க 2 பிளாட் வாங்கினாங்களா, நான் 4 பிளாட் வாங்கணும். அவங்க ஒரு கார் வாங்கினாங்களா, நான் ஒரு கார் வாங்கணும். மதிப்பீடுகளிலேயே நம்ம மனசு போயிருச்சு, ஒப்பீடுகளிலேயே நம்முடைய மனசு போயிருச்சு. ஏன் நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க முடியல? ஏன் தேவனுடைய ஆலயத்தின் காரியங்களில் அதிகமா நம்முடைய நேரங்களையும் பணங்களையும் நம்ம செலவு பண்ண முடியல? ஏன் தேவனுடைய ஆலயத்துக்கு ஒரு காரியம் என்றால் நம்மால் கூடி வர முடியலன்னு சொன்னா, நீங்க உலகத்தின் காரியங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை சபை கூடி வருவதற்காக கொடுக்கிற முக்கியத்துவத்தை கம்பேர் பண்ணி பாருங்க. படைப்பின் நோக்கமே தேவ சமூகம் தான். ஆனா படைப்பின் நோக்கத்துக்கு வெளியே போய் உலக இலக்குகளை நமக்கென்று நிர்ணயித்துக் கொண்டு நம்மை தேவனுடைய சமூகத்தில் உருவாக்கப்படுகிற பொன்னான வாய்ப்புகளை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். தாவீது சொல்றார், ஆண்டவரே
நான் அரண்மனையில 1000 நாள் வாழ்வதை பார்க்கிறோம். அரண்மனையிலேயே ஒரு விசேஷித்த இடம் அறை இருக்கிறது, ஆகாமிய கூடாரம், லக்ஸுரிஸ் ரூம். அது எல்லா வளமும் நிறைந்த அந்த அரண்மனையில், எல்லா சுகபோகம் நிறைந்த அந்த அறையில் நான் தங்குவதை விட, நான் வாழ்வதை விட, அங்க இருக்கக்கூடிய நன்மையானவைகளை புசித்து அங்க இருக்கிற மக்களோடு இன்பங்களை அனுபவிப்பதை விட, ஆண்டவரே உம்முடைய பிரகாரங்களில் அல்ல, உம்முடைய பிரகாரத்தின் வாசற்படியிலே வந்து தங்குவதையே நான் தெரிந்து கொள்வேன். எவ்வளவு பெரிய ஒரு இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு, ஒவ்வொரு இருதயத்தையும் பார்க்கிறாரு. நம்ம இருதயத்தை பார்க்காம முகத்தை பார்க்கறதுனால தான் நமக்கு ஆண்டவருக்கு உகந்தவர்கள் யாரும் தெரியாம போயிடுது. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்து நீதியின்படி தீர்ப்பு செய்ய அறிவு இல்லாமல் போனதனால்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவன் விரும்புகிற ஒரு உகந்ததாய் இல்லாமல் போய்விட்டது. தோற்றத்தின்படி தாவீது யாராக்கும்? கொலைகாரன். தோற்றத்தின்படி தாவீது யாரு? பிளான் அண்ட் மர்டர் பண்ணி ரேப் பண்ணவன். தோற்றத்தின்படி யாரு தாவீது? எத்தனையோ காரியங்களை தேவனுக்கு எரிச்சலை உண்டாக்கினவன். ஆனா இருதயத்தின்படி தாவீது யாரு? உகந்ததும் சுகந்ததுமான. அதனாலதான் தாவீது சொல்லுவார், ஆண்டவரே நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயத்தில் நான் ஏறெடுக்கிறேன். என் விண்ணப்பத்தை நீங்க தள்ள முடியுமா? தள்ளிடுவீங்களா? அது உமக்கு உகந்ததா இருக்குதே. தாவீதுக்கு ஆண்டவருடைய ஆலயத்தை ஆசை மட்டும் இல்ல, ஆசை, பேராசை நீங்க மறக்கவே கூடாது. ஆசை என்ன? நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் நிறைய ஆசைகள் உண்டு. சாப்பாட்டு ஆசை, வஸ்திரத்தின் ஆசை, துணி ஆசை, என்னென்னோ ஆசை இருக்குது இல்லையா? நிறைய ஆசைகள் இருக்குது மனுஷனுக்கு. ஆனா பேராசை என்ன தெரியுமா? ஆசைகள் 1000, பேராசை ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னா, ஆண்டவரே உங்க படைப்பின் நோக்கத்தை நிறைவு செய்தவனாக உங்களுடைய சமூகத்துல வந்து நான் சேரணும். உங்க படைப்பின் நோக்கம் என்னவோ அதுக்கு வெளியே போய் உலகத்தையே நான் ஆதாயப்படுத்தி விட்டேன் என்று சொல்லுகிறவர்களை விட, படைப்பின் நோக்கத்தை நிறைவு செய்து நான் தூளும் சாம்பலுமா இருக்கிறேன்னு சொல்றவங்க தான் பரலோகத்துல மகிமையான இடத்துல இருக்க போறாங்க. 70 ஆண்டு 80 ஆண்டு காலம் பூமியிலே ஒரு அங்கீகாரத்திற்காக நீங்கள் போராடி மகிமையான தேவனுடைய ராஜ்யத்தில் நித்தியமாய் ஒரு சாதாரணமான நபராய் கருதப்படுவது உங்களுடைய மேன்மை என்று நினைக்கிறீர்களா? அல்லது இந்த பூமியில ஒருவேளை நான் சாதாரண நபராக ஒருவேளை கருதப்பட்டாலும் மகிமையான தேவனுடைய ராஜ்யத்திலே சதா காலங்களுக்கும் தேவனுடைய பாராட்டுக்குரிய மனுஷியாய் நிற்பதை மகிமையாய் கருதுவீர்களா? தேவனுடைய பாராட்டை மகிமையாய் கருதுவீர்களானால் கரங்களை உயர்த்தி விடாமல் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாவீதுக்கு தேவனுடைய ஆலயத்தின் மேல ஆசை மட்டும் இல்ல. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் 2ஆம் வசனங்களை நாம் வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்கள். Praise the Lord. கர்த்தர், நல்லா கவனிங்க, ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமா இருக்கிறதே என்றான். இந்த வுட்ல வந்துட்டு இப்பெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் வீட்டை எப்படி கட்டுறாங்கன்னா, நல்ல காஸ்ட்லியான மரங்கள்ல ரூம். நம்ம எல்லாம் பூசு வேலை பண்ணிட்டு இருக்கோம், இப்பெல்லாம் பூசு வேலை எல்லாம் பண்றது கிடையாது. காஸ்ட்லியான மரங்கள்ல அந்த ரூம் முழுவதுமே அப்படி மரமாவே இருக்கும். அது மாதிரி பார்த்துருக்கிறீங்களா? பெங்களூர்ல ஒரு பாஸ்ட் வீட்டுல பார்த்தேன் நான். அதை ஒரு பாஸ்ட் வீட்டுல டோட்டலா அப்படியே தர மட்டும்தான் டைல்ஸ் போட்டிருக்கும். ரூம் ஃபுல்லா பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாம வந்துட்டு என்னது பூசு வேலை பண்ணி பெயிண்ட் அடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பெயிண்ட் அங்க பார்க்க முடியாது. ஃபுல்லா ஃபர்ஸ்ட் இது தேக்கு மரம், இது இந்த படுகா மரம், இது அந்த மரம் அப்படின்னு
இப்போ நிறைய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், 7 ஸ்டார் ஹோட்டல்ஸ், ராயல் ஹோட்டல்ஸ் எல்லாம் போனோம் அப்படின்னா, நம்ம போல ஒரே ஒரு முறை லே மெரிடியன்ல போயிட்டு சும்மா உட்காந்துட்டு வந்துட்டோம். ஒன்றும் அதை எப்படி இருக்கு அந்த ஹோட்டல் கூட சுத்தி குத்தி பார்க்கல. அந்த என்ட்ரன்ஸ்ல மட்டும் போயிட்டு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு சாப்பிட்டு வந்துட்டோம். அதுக்கு 1800 சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த பக்கம் நமக்கு போறதுக்கு மனசு வரல. ஒருவேளை சாப்பாட்டுக்கெல்லாம் 1800 செலவு பண்றதா? அதுவும் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப போனா எப்படி 3000 சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த சாப்பாட்டுக்கு. சரி வேணாம், நமக்கு அந்த தொல்லையே வேணாம். 3000 நம்ம மாசத்தையே ஓட்டுருவோம். நான் கவனிக்கிறீங்க, 3000 மாசத்தை ஓட்டிடுவோம். சரி இருக்கட்டும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு இல்ல, தாவீது ராஜா சற்று ஏறக்குறைய 3000 வருஷத்துக்கு முன்னாடி மரத்தாலான வீட்டை கட்டி இருக்கிறான் பாருங்க. கேதுரு மரத்தால். அதுவும் உலகின் விலையேற பெற்ற மரம். நாம சொல்லிட்டு இருக்கிறோம், இங்க இருக்கிற மரங்கள்லாம் சொல்றோம் இல்லையா, நைஜீரியா தேக்குன்றோம், அல்லது இந்த தேக்கு அந்த தேக்கு அப்படின்றோம். கிடையாது, கேதுரு மரம். வெரி காஸ்ட்லியான மரம். ரொம்ப பெரிய ரிச்சஸ்ட் மேன் தான் அதுல வீட்டை கட்ட முடியும். அப்படிப்பட்ட வீட்டை கட்டி வச்சுட்டு அவன் சொல்றான், நான் சுகமா, நான் அரண்மனையில நல்ல கேதுரு மரங்களின் நடுவில் வாசமா இருக்கிறேன். ஆனா ஆலயம் எங்க இருக்குது பத்தியா? ஆலயம் எப்படி இருக்குது பத்தியா? அது திரைகளின் நடுவில், வெயிலுக்கும் மழைக்கும் நடுவில் இருக்கிறதே. ஆண்டவருடைய ஆலயத்தின் மேலே ஆசை மாத்திரமல்ல, அக்கறையும் உள்ளவராக தாவீது இருந்திருக்கிறார். சபை கூடாரத்தில் இருக்கிறது தேவன் மேல இருக்கிற அன்பு. ஒருத்தருக்கு தேவன் மேல அன்பு இருந்தால் அவர்கள் காணாத தேவன் மேல, நல்லா புரிந்து கொள்ளுங்க, காணக்கூடாத தேவன் மேல அன்பு இருப்பதை காண்கிற சகோதரன் மேல வெளிப்படுத்துன்றாரு. நான் சொல்றேன், காணாத பரலோகத்தின் மேல உங்களுக்கு அன்பு இருக்குமானால், காணாத பரலோகத்தின் மேல உங்களுக்கு அன்பு இருக்குமானால், நீங்கள் காணாத பரலோகத்தின் மேல உண்மையாக அன்பு வைத்திருந்தால் நீங்கள் காண்கிற சபையை அசட்டை பண்ண முடியவே முடியாது. தாவீது அதிகமாய் ஆலயத்தில் இருக்க விரும்பினாராம். 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆச்சரியமான வார்த்தைகள் அது. 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல, ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம், அண்டர்லைன் பண்ணுங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். யாருக்கெல்லாம் அந்த ஆசை இருக்குது? ஹல்லேலூயா, உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தே உமை நோக்கிட, ஓடி வந்தே உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. தாவீதுடைய அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆசையை அவர் வெளிப்படுத்துகிறார். தாவீதுடைய ஆசை என்ன? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க நோட்டு புத்தகங்கள்ல, உங்களுடைய பைபிளினுடைய பின் பக்கத்தங்கள்ல, வாய்ப்புள்ள இடங்கள்ல எல்லாம் உங்க ஆசைகளை எழுதுங்க. ஆண்டவரே, என் ஆசைனா தெரியுமா? ஒன்றை நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, அதையே தான் நான் நாட போறேன். என்ன தெரியுமா? உங்க மகிமையை நான் பார்க்கணும், உங்க வேதத்தை நான் ஆராய்ச்சி பண்ணணும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்க சமூகத்துல நான் தங்கி இருக்கணும். படைப்பின் நோக்கத்திற்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற இடம் தேவ சமூகம். இந்த உலகம் படைப்பின் நோக்கத்துக்கு எதிராக நம்ம இழுத்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல தேவ சமூகத்துக்கு வெளியே, ஒருவேளை அது வீட்டிலே தேவ சமூகமா இருக்கலாம், தேவனுடைய ஆலயமாகிய தேவ சமூகமா இருக்கலாம், தேவனுடைய உங்க வீடாகிய தேவ சமூகமா இருந்தாலும், தேவனுடைய ஆலயமாகிய தேவ சமூகமா இருந்தாலும், அதை விட்டு வெளியே நீங்கள் பிரயாசப்படுகிற எல்லா காரியமும் ஆழமா யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களை படைப்பின் நோக்கத்திற்கு வெளியே போராட வச்சிரும். படைப்பின் நோக்கத்துக்கு டாக்டர் பில்லி கிரஹாம் கிட்ட வந்து அமெரிக்காவின் 2
அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் கேட்குது, திரு கிரகாம் அவர்களே, நாங்கள் 2 பெரும் கட்சிகள் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எலெக்ஷனே இல்லாம டைரக்ட் செலக்ஷன், நீங்க தான் நெக்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் யுஎஸ்ஏ. நம்ம ஊர்ல வார்டு மெம்பரா நிக்கிறவங்களே நம்ம என்னென்னவோ அட்டகாசம் பண்றோம் தெரியுமா? வார்டு மெம்பர் நம்ம தமிழ்நாட்டுல நம்ம கிராம ஊராட்சி மன்றத்துல நடக்குது வார்டு மெம்பர், அதுக்கு நிக்கிறதுக்கே நமக்கு வந்துட்டு அதை நின்னுட்டுன்னு வச்சுங்க, அதுக்கு அதுல ஜெயிச்சுட்டுன்னு வச்சுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது கதை, தோத்துறான். ஜெயிக்காம இருக்கிறது வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சுக்க வேண்டியதான். அவர் திரு கிரகாம் சொல்றாரு, நான் ஒரு பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன், என்னை சாதாரணமான ஒரு வேலைக்கு நீங்கள் அழைக்கிறீர்களே என்று சொன்னாராம். அந்த வார்த்தைக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. பில்லி கிரகாமை குறித்த தேவ திட்டம் என்ன? நகரங்களுக்கும் நாடுகளுக்கும் காடுகளுக்கும் மேடுகளுக்கும் கிறிஸ்துவை சொல்லுவதுதான் படைப்பின் நோக்கம். பில்லி கிரகாம் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? பில்லி கிரகாமை குறித்த பரலோகத்தின் திட்டம் என்ன? யுஎஸ்ஏனுடைய பிரசிடென்டாக இருப்பதல்ல, நல்லா புரிந்து கொள்ளணும். அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருப்பது பரலோகத்தின் திட்டம் அல்ல. ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஆசியாவுக்கும் அண்டார்டிகா போன்ற மக்கள் நிறைந்த எங்கெல்லாம் மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் போய் யோவான் 3:16 மையமாக வைத்து தேவனுடைய குமாரனே பரலோகத்துக்கான வழி என்பதை உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சொல்ல வேண்டும் என்பதுதான் பில்லி கிரகாமை குறித்த பரலோகத்தின் திட்டம். அப்படியானால் மாபெரும் பரலோக திட்டத்தை தோற்கடிச்சிட்டு ஒரு 5 வருடம் ஒரு மாபெரும் தேசத்தின் அதிபராய் இருப்பது புத்திசாலிகளின் முடிவாக இருக்க முடியாது. புத்திசாலிகள் பரலோக திட்டத்தை தோற்கடித்து பூமியின் வெற்றிலே கவனத்தை வைக்க மாட்டார்கள். புத்திசாலிகளாய் இருக்க விரும்புவீர்களானால் நீங்கள் பூமியின் இலக்குகளை வெற்றி பெறுவதிலே அல்ல, பரலோக தேவ திட்டத்திலே வெற்றி பெறுவதற்கு உங்கள் கவனத்தை அதிகமாய் திருப்புவீர்கள். ஏதோ ஒண்ணு எனக்கு புரிதுன்றவங்க மாத்திரம் கொஞ்சம் அமைதியா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏதோ ஒன்று புரியுது. தாவீது சொல்றாரு, நான் தேவனுடைய சமூகத்துல எப்படி இருக்குன்னு தெரியுமா? 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல, 52ஆம் சங்கீதத்தினுடைய 8ஆம் வசனம் 51ஆம், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். இதுல பல அர்த்தங்களை நாம் இதுல பல விளக்கங்களை கொடுக்கலாம். அந்த 52ஆம் சங்கீதத்தை பாருங்க, அதனுடைய தலைப்பு நான் வாசிக்கிறேன். தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியனாகிய தோவேக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவீதினால் பாடப்பட்ட ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் சங்கீதம். எல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்கள பிடிச்சி நல்லா இருக்குங்களான்னு கேளுங்க. ஏன்னா குளிர் அப்படியே ஜில்லுன்னு காத்து அடிக்கிறதுனால எல்லாம் அப்படியே ஃப்ரீசர் மாதிரி இருக்கிறீங்க. நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? போட்டு ஆயித்தா? காலையவா? சரி, பரவாயில்ல. இன்னும் ஆயித்து இல்லையா? இன்னும் கழிக்கலையா? வச்சனம் கழிச்சோ? கழிக்கல. சரி, கவனிங்க அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தினுடைய அந்த தலைப்புல என்ன இருக்குது? தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியனாகிய தோவேக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவீதினால் பாடப்பட்ட ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் சங்கீதம். ஐயா, தாவீதை கொன்று தீர்க்காமல், அதுதான் பெலிஸ்தர்களை கொல்லுவது இப்ப சவுலுடைய முதல் இலக்கு அல்ல. தாவீதை கொன்றணும். தாவீதை கொன்றால் ஒழிய எனக்கு தூக்கம் வராது. இந்த டீம் போட்டு ஒரு சிலரை தேடுவாங்க, பாத்துக்கிறீங்களா? 4 தனிப்படைகளை அமைத்து தீவிரமாக தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. தலைப்புச் செய்திகள் வாசிப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க, பாத்துக்கிறீங்களா? தீவிரமாய் தாவீதை தேடிக் கொண்டிருக்கிறாங்க. எந்த பக்கத்துல போனாலும் தாவீதை கொல்லுவதற்கு ஆட்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இப்போ ஏதோமியனாகி அந்த தாவீது வந்துட்டு அபிமெலேக் என்கின்ற ஒருத்தனுடைய வீட்டுக்கு போறான். அங்க ஏதோமியனாகிய தோவேக்குன்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் உடனே செய்தி என்ன பண்றான்? உன் எதிரி, நீ கொல்லணும்னு நினைக்கிற எதிரி எங்க இருக்கிறானாக்கும்? அபிமெலேக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறானாக்கும். ஆளை அனுப்புனியானா இன்னைக்கு நம்ம அவனை முடிச்சிடலாம் என்று
சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி தாவீதுக்கு தெரிஞ்ச உடனே தாவீது வனாந்தரங்களிலும் குகைகளிலும் காடுகளிலும் மோடுகளிலும் இருந்து கொண்டு பாடுகிற ஒரு சங்கீதம் இந்த 52ஆம் சங்கீதம். அந்த சொல்லிட்டு என்ன சொல்றான், ஆண்டவரே பலவானை பொல்லாப்பினால் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய், தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. இவன் என்ன சொல்றான், நான் உலகத்துல எப்படி இருக்கிறேன் தெரியுமா, எல்லாரும் தொடச்சு போடுற கந்தையா இருக்கிறேன். உலகத்துல நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா, பயமுறுத்தப்படுகிற நபரா இருக்கிறேன். உலகத்துல நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா, என்னை எல்லாரும் இலக்காரமா பாக்குற மாதிரி இருக்கிறேன். உலகத்தில் நான் எப்படி இருக்கிறேன், நான் ஜீவன் தப்ப ஓடிக்கொண்டிருக்கிறேன். உலகத்தில் நான் எப்படி இருக்கிறேன், ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக தீமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எதிர்பார்த்தவர்களால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறேன். இவர்களை கொண்டு காரியங்களை செய்து விடலாம் என்று நான் திட்டமிட்டிருந்தேன். இந்த வாலிபர்களை கொண்டு, இந்த டீமை கொண்டு அடுத்த 10 வருஷத்துக்கு இவர்களுக்காக போராடி இவர்கள் மூலமாக ஊழியங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறான்னு பிளான் போட்டிருந்தேன். என்னதான் வந்துச்சு, நான் துரத்தப்பட்டு கொண்டே இருக்கிறேன். முந்தின எத்தை பார்க்கலாம் பிந்தின எத்து கொடிதா இருக்கிறது. முந்தின பிளானே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, முன்னிருந்த மக்களே பரவாயில்ல, பின்னாடி வந்து சேர்ந்தவர்கள் தரிசனங்களை பற்றிய புரிதலே இல்லாமல் வந்திருக்கிறார்கள். இப்படி போராடி கொண்டிருக்கிற தாவீது வசனத்தை 8வது வசனத்தை வரும்போது, நானும் கர்த்தருடைய சமூகத்துல எப்படி தெரியுமா இருக்கிறேன், பச்சையான ஒலிவு மரம் இருக்கேன். பச்சையான ஒலிவு மரமா இருக்கிறேன். தேவனுடைய கிருபையே நான் நம்பி இருக்கிறேன். தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது என்பதை நான் நம்பி இருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், தேவனுடைய சமூகத்துல உலகத்துல நீங்கள் மதிக்கப்படுகிறீர்களோ மதிக்கப்படலையோ, உலகத்துல நீங்கள் அறியப்பட்டிருக்கிறீர்களோ அறியப்படலையோ, உலகத்துல நீங்கள் என்னாலும் ஏற்றுக்கொள்ளப்படுறது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுறீங்களோ நிராகரிக்கப்படுறீங்களோ, உலகத்துல குடும்பத்தார் ஒருவேளை உங்களை புரிந்து கொண்டார்களோ புரிந்து கொள்ளலையோ, உங்க விசுவாசத்தை, உங்கள் ரட்சிப்பை, உங்கள் அர்ப்பணிப்பை, உங்கள் பாரத்தை, உங்கள் தெரிந்தெடுப்பை அவர்கள் ஒருவேளை அசட்டை பண்ணுகிறார்களோ அல்லது அங்கீகரிக்கிறார்களோ தெரியாது. ஆனால் தேவனுடைய சமூகத்துல நீங்கள் தேவனுக்கு முன்பாக பச்சையான ஒலிவு மரமா இருப்பீர்களானால் மாறாத அவருடைய கிருபை என்னாலும் உங்கள் மேலே தங்கி இருக்கும். நம்புறவர் மாத்திரம் கரங்களை தலையிலேயே சொல்லுங்க. உற்சாகமாய் உண்மையாய் நம்புகிறவர்கள் உங்கள் முழு பலத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்கு தெரியுமா, நான் பச்சையான ஒலிவு மரமா இருக்கிறேன். அநேக தேவனுடைய சமூகத்துல காஞ்சி போயிருக்கிறோம், கட்டைகளா இருக்கிறோம், வேரற்று போனவர்களா இருக்கிறோம், கிளைகளிலே ஒரு பலனும் இல்லாதவர்களா இருக்கிறோம், எந்த விதமான வாசனை இல்லாத ஒரு நபரா இருக்கிறோம். வரோம், கட்ட மாதிரி வரோம், கட்ட மாதிரி போறோம். பச்சையான ஒலிவு மரமாய் நாம் இல்லை, பலன் தரக்கூடிய ஒலிவு மரமாய் நாம் இல்லை, துளிர் விடக்கூடிய ஒலிவு மரமாய் நாம் இல்லை. ஆண்டவருக்கு உகந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு சாட்சி பெற்ற மரமாய் நாம் இல்லை. ஊழியம் யாரோ செய்யறாங்க, நாம ஒரு ஆடியன்ஸ், நமக்கு ஒரு உலக பிரகாரமா நமக்கு ஒரு ஊழியக்காரர் தேவை. அப்படி இல்லை, பரலோகத்தின் ஜெராக்ஸாக சபையை பார்த்து பழகணும். புரிஞ்சவங்க மட்டும். பரலோகத்தின் ஒரு நகலாக, பரலோகத்தின் ஒரு பிரதியாக சபையை பார்த்து பழக வேண்டும். இறையில் கோட்பாட்டு புரிதல் இல்லாத அநேக சபைகளை பார்க்கிறேன். இறையில் கோட்பாட்டை தெளிவாய் போதிக்காத அநேக இடங்களை நான் பார்க்கிறேன். அங்கே மக்கள் ஆண்டவருடைய காரியங்களுக்கும் சபைகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கிறது ஆச்சரியமா இருக்குது. அப்பதான் யோசித்து பார்த்தேன், ஓஹோ, எங்க உண்மையா இறையில் போராட்டம் இருக்குதோ அங்க மக்கள் ஒத்துழைக்கிற போராட்டம் இருக்காது படுகுது. சரி, ஏன் தேவ சமூகத்தை அதிகமாக அவன் விரும்புகிறான்? தேவ சமூகத்தில் இருக்க விரும்புறது தான் தேவனோடு இருப்பதன் அடையாளமாய் இருக்கிறது. மோடு இருப்பதுதான் தெரிஞ்சாதானே பாரத்துக்கின்றீங்களா? உள்ளத்தின் வாஞ்சையா. எல்லாரும் ஒரு நிமிஷம் பல்லமாவும் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே
ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஆண்டவரோடு வாழ ஆசைப்படுகிறவர்கள் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற நேசர்களாய் மாறி விடுகிறார்கள். பாருங்க, ஏன் ஆண்டவருடைய ஆலயத்தை அவன் அதிகமா விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆலயத்துல யார் இருக்கிறதா 11ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துல ஏன் அவன் அவ்வளோ வாஞ்சியா வரான்? ஆண்டவரே, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். உங்களுக்காக வந்து இயேசு கிறிஸ்து வெயிட் பண்ணுங்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, இயேசு கிறிஸ்துலாம் வேணாம், ஏன்னா இயேசு கிறிஸ்துலாம் சாதாரணமான ஆள். நமக்கு அநேகருக்கு இயேசு கிறிஸ்து சாதாரணமான ஆள். எம்எல்ஏ வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிங்கிறாரு. உங்க ஊர் எம்எல்ஏ வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிங்கிறாரு. டைம் என்ன? ஒரு டைம் சொல்லிட்டாரு, 8 மணிக்கு வாங்க, இந்த 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 மண்டபத்துல 8 மணிக்கு. ஐயா, இப்போ இந்த சினிமா படம்லாம் ஓடிங்குது, 11 மணி ஷோன்றான். தியேட்டருக்கு எத்தனை மணிக்கு மக்கள் போறாங்க தெரியுமா? என்னங்க, 11 மணி ஷோக்கு 11:30 மணிக்கு போறவன யாராவது பாத்துக்கிறீங்களா? என்ன நடக்குது தெரியுமா? கட் அவுட்ல ஏறி பாலை ஊத்தி அங்கன்னு கீழே வந்து சாவறான். காலையில நேத்து ஒரு நடிகருடைய கட் அவுட்டை வச்சிருக்கிறாங்க. அது ரிலீஸ் ஆகலன்னு உடனே கவர்மெண்ட் அதை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்குது. சார் 35,000 ரூபாய் குத்து வச்சேன் சார், நானு 35,000 ரூபாய் குத்து வச்சேன் சார். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. பரலோகம் போக நீங்க விரும்புனீங்கன்னா சீரியல் சினிமாவை முற்றிலுமாய் தவிர்க்க வேண்டும். கஷ்டம்டா சாமி, இந்த ஆள கூட எல்லாம் நம்ம மல்லு கட்ட முடியாதுடாப்பா. சீரியலையும் சினிமாவை விட ரொம்ப டேஞ்சர் சீரியல். சீரியல் பாக்குறவங்க ரியலா நீங்க டேக்கப் ஆக முடியாது. ஒரு வசனம் சொல்ல ஒரு வசனத்தை சொல்லி முடியும், ஆனா அடுத்த சீரியலுடைய அடுத்த ஸ்டான்ஸ் என்னன்னு கேளுங்களேன். சும்மா வந்தாடி போனாடி, என்ன பண்ணா தெரியுமாடி, 10 எடுத்தாடி, மண்டையை வச்சாடி. கரெக்டா? சினிமா சீரியலை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. சரி, ஆனா இப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, கர்த்தர் ஆலயத்துல வெயிட் பண்றாரு என்கின்ற உணர்வோடு கர்த்தரை நான் அந்த பாஸ்டர் மூஞ்சி தானே, திரும்ப அந்த மூஞ்சி தான் பார்க்க போறோம், புதுசா என்ன மூஞ்சி வரப்போகுது, இந்த ஆள் யாரையும் கூப்பிட கூட மாட்டான், யாரையாவது கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண விட்டுக்கிறானா பத்தியா? 28 வருஷத்துல தாய் 28 வருஷமா பாத்துங்கிறோம், வாரம் இந்த மூஞ்சி தான். அதனால கொஞ்சம் லேட்டா போனா மட்டும்தான் இப்ப என்ன ஆயிடு போகுது. போ, ஏசு நல்லவர். ஏசு நல்லவரா கெட்டவரா? உங்களை எல்லாம் நான் ரொம்ப பாராட்டுறேன். 28 வருஷமா பிரசங்கத்தை ஒரே ஆள் பண்ணியும் போர் அடிக்காம நீங்க வரீங்க பாரு. உண்மையாவே நீங்களா நல்லவங்க தான். போர் அடிச்சாதானே நிக்கிறதுக்குன்றீங்களா? நிறைய பேருக்கு போர் அடிச்சு போலக்குது, போர் அடிச்சு மாதிரி தெரியுது. சரி, பரவாயில்ல. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஏன் ஆலயத்துக்கு வர்றதுன்னா, ஐயா, கல்லினாலும் மண்ணினாலும் இரும்பினாலும் செங்கலினாலும் கட்டப்பட்ட ஒரு ஆலயத்துக்கு தாவீது முக்கியத்துவம் கொடுக்கிறான்னு நினைக்காதீங்க. அது தேவன் கூடி வருவதற்கு, தேவனுடைய பிள்ளைகள் கூடி வருவதற்கான ஒரு கட்டடம் அது. ஆனா அந்த இடத்தை சூஸ் பண்றது யாரா? இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமா இருக்கும் என்று சொன்னது யாரா? நான் விரும்பினபடினால் நான் என்னாலும் இங்கே வாசம் பண்ணுவேன். தேவனுடைய ஆலயத்திலே தேவன் தம்முடைய பிரசன்னத்திலே தேவ ஜனங்கள் கூடி வருகிற இடத்துல அவர் became settled, முன்னதாகவே வந்து தங்குகிறார். அப்படியானால் தேவன் வந்து முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நக்கலு, என்ன தெனாவிட்டு தோணுது இல்ல? ஒரு தலைவர் ஒரு டைம் கொடுத்தா அந்த டைமுக்கு முன்னாடி போய் அப்பாயின்மெண்ட் போட்டு நிக்கிறோம்.
இன்னும் 4 மணி நேரம் நடத்துற சபையெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா சத்தியமா பாதி பேர் சர்ச்சுக்கு வர மாட்டீங்க. எனக்கு நல்லா தெரியுது. காலையில 9 தொடங்கி 1 மணி வரைக்கும் நடத்திட்டு சோத்திரம் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட்னு சொன்னா பாதி பேர் பாத்திரம் ஆயிடுவீங்க. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் தேவன் இருக்கிறார். இந்த நிழலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிற, இப்பொழுது நிழலாட்டமாய் பார்க்கிறோம், கண்ணாடியில நிழலாட்டமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிழலாட்டமாகிய கண்ணாடியில பார்த்து 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 இப்படிப்பட்டவராக இருப்பார், இப்படிப்பட்டவராக வெளிப்படுத்தி இருக்கிறார், இப்படிப்பட்டவராக வேதம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது என்று நாம் அவரை பார்த்து பார்த்து, நம்ம கண்ணாடியை பார்த்து பார்த்து நம்மை ஆயத்தப்படுத்துவதை போல நிழலாட்டமாய் இருக்கிற தேவனுடைய காரியங்களை பார்த்து பார்த்து நாம் பரலோகத்துக்கு நேராக ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் நிஜத்தை நாம் பார்ப்போம். நிழல்லையே கோட்டையை விட்டுட்டான்னா, காலாட்களோடு நடக்கும் போதே எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, நான் குந்தி குந்தி தான் ஏஞ்சுக்குவேன். காலாட்களோடு நடக்கும் பொழுது ஐயா சாதாரணமா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நைஜீரியாவில் நீங்க ஒரு விசுவாசியா இருந்திருந்தா எத்தனை பேர் இங்க சபைக்கு வருவீங்க? நீங்க சபைக்கு போனால் உயிரோடு திரும்ப மாட்டீர்கள் என்கின்ற சட்டம் இயற்றப்பட்ட ஒரு நாட்டில, சபைக்கு போய் நாம் திரும்பி உயிரோடு வருவோமா என்பதை சந்தேகமா இருக்கிற ஒரு நாட்டில, சபைக்கு போய் உயிரோடு நாம் தீவிரவாதிகளால் தாக்கப்படாமல் வீடு வந்து சேருவோமா என்று நினைக்கிற ஒரு நாட்டில விசுவாசியா இருந்தா என்ன பண்ணுவீங்க? நமக்கு இருக்கிற மாதிரி சௌகரியம் என்ன? தென்றல் காற்று நடுவில் இன்னும் ஒரு 300 பேர் கூட இதுல உட்கார வைக்கலாம். அவ்வளவு பெரிய இடம் காலியா கிடக்குது. இன்னும் அவ்வளவு இடத்துல இருக்குது. அவ்வளவு ஒரு சௌகரியமான ஒரு இடத்துல யாராவது பைபிள் எடுத்துன்னு வந்த பாஸ்டர், போலீஸ்காரன் மடிக்க என்னாச்சா பாஸ்டர், யாரா ஒருத்தர் கை தூங்க பார்க்கலாம். நான் சர்ச்சுக்கு சீக்கிரமா வந்த உடனே 4 பேர் அங்க செக்யூரிட்டி போட்டு தீவிரவாதிகள் நின்னு பைபிள் எடுத்துட்டு போறியா, சர்ச்சுக்கு போறியா, என்ன சுட்டாங்க பாஸ்டர், யாரும் சொல்ல முடியுமா? நாம சகல வசதிகளோடும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி வசதிகள் இருக்கிறதுனாலதான் ஒருவேளை நம்ம இடத்துல வைராக்கியங்கள் இல்லாமல் போய்விட்டதோ என்று தோன்றுகிறது. அவர்கள் உபத்திரவங்களிலும் பாடுகளையும் அனுபவித்து மலைகளிலேயும் குகைகளிலேயும் கண்மலைகளின் வெடிப்புகளிலேயும் தலைப்புண்டு திரிந்து வெள்ளாட்டு தோள்களையும் செம்மறையாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு குறைவும் உபத்திரவத்தை அனுபவித்து உலகம் தங்களுக்கு பாத்திரம் இல்லை என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மறித்தார்களே, அவர்கள் எங்கே? என்ன இப்ப பாஸ்ட் என்ன பண்ண போறாரு? மிஞ்சி போனா வருஷத்துக்கு ஒரு முறை லேட்டா வரவங்களுக்கு லேட்டா வரீங்களான்னு கேட்க போறாரு. மத்தபடி என்ன பண்ண போறாரு? இல்ல சமூகத்துக்கு வராம போனா என்ன பண்ண போறாரு? சர்ச்சைக்கே வராம தான் போனா என்ன பண்ண போறாரு? குடுக்காம போனா என்ன பண்ண போறாரு? ஏதோ ஒண்ணு, நம்ம ஒரு வெல்ல முடிய கூட ஒண்ணும் பண்ண முடியாது என்னால. ஆனா எல்லா பிரசங்கத்துக்கும் கணக்கு கேட்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். எல்லா வேத ஆராய்ச்சிக்கும் கணக்கு கேட்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். எல்லா ஊழியக்காரனுடைய பிரயாசத்துக்கும் கணக்கு கேட்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். இத தாவீது புரிந்திருக்கிறார். கர்த்தாவே, ஏன் அவங்க சமூகத்துக்கு வர தெரியுமா? பொன்னினால் அந்த ஆலயம் அலங்கரிக்கப்பட்டதை பார்க்கறதுக்கு இல்ல, வெளியேற பெற்ற ரத்தினங்களால் அந்த தேவனுடைய ஆலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கறதுக்கு நான் வரல. வெளியேற பெற்ற மக்கள் வருவார்கள் போவார்கள் என்பதனால நான் வரல. நான் பிரியமா நேசிக்கிறவர்களை வார ஒரு முறை நாங்க பார்க்கலாம் என்பதற்காக நாங்க வரல. எனக்கு பிடிச்ச ஒரு குடும்பம் வரும், எனக்கு பிடிச்ச ஒரு சகோதரன் வருவான், எனக்கு பிடிச்ச ஒரு சகோதரி வரும், எனக்கு பிடிச்ச ஒரு 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 நன்மை எனக்கு கிடைக்கும் என்பதனால நான் வரல ஆண்டவரே. மாறா ஏன் வரேன் தெரியுமா? நீங்க அங்க வாசம் பண்றீங்க. பேசுறது கழுதியா இருந்தாலும் அந்த கழுதி வாயிலிருந்து வருகிறது உம்முடைய வார்த்தை. அந்த உணர்வு இருந்துச்சான்னு சொன்னா தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் பச்சையான ஒலிவு மரமாய் இருப்பீர்கள். எந்த பக்கத்திலும் ஒரு இலை கூட உதிராத, ஒரு இலை கூட காய்ந்து போகாத, எல்லா நிலைகளிலும் செழித்தோங்குகிற ஒரு மரமாய் நீங்கள் இருப்பீர்கள். எந்த காரியத்திலும் தேவன் என்றால் நீங்கள் பச்சையாய் தெரிவிங்க, தேவ சமூகம் என்றால் பச்சையாய் தெரிவிங்க, தேவனுடைய ஊழியம் என்றால் பச்சையாய் தெரிவிங்க, தேவனுடைய ஊழியக்காரரோடு சேர்ந்து செயல்படுவது என்றால் பச்சையாய் தெரிவிங்க. அப்படிப்பட்ட ஒரு உணர்வுகள் உங்களுக்குள்ள வருமானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மென்மேலும் தேவன் உங்களை விருத்தியடைய செய்வார். பதினெட்டாம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல தாவீது சொல்றாரு, என் நெருக்கத்திலிருந்து நான் என்ன பண்ணேன், எனக்கு உண்டான நெருக்கத்தில கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆண்டவர் ஜெபத்தை எங்கிருந்து கேட்டாரு?
ஆண்டவர் ஜெபத்தை எங்கிருந்து கேட்டாரு? அந்த வசனத்தின்படி ஆண்டவர் ஜெபத்தை எங்கிருந்து கேட்டாரு? தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். நான் சத்தமிட்டது எங்கிருந்து? நான் சத்தமிட்டது, தாவீது சத்தமிட்டது எங்கிருந்து? வீட்டிலிருந்து சத்தமிட்டு ஆலயத்துல கேட்கல, ஆலயத்துல வந்து சத்தமிட்டதை ஆலயத்திலிருந்து கேட்டார். கர்த்தருக்கு ஆண்டவர் ஒரு முறையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாருங்க. அவர் எங்கும் நிறைந்தவர் தான். அவர் எங்கும் ஜெபத்தை கேட்கிறவர் தான். அவர் எங்கும் தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறவர் தான். ஆனா ஆண்டவர் முறை, ஒரு மெத்தட், ஒரு 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 ஒழுங்கை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது என்ன? கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலே ஆண்டவர் மக்கள் கூடி வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஏசாயா 66:13 வாசிங்க. ஏசாயா 66:13 ஒரு வாசிங்க. ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எங்கேயா? எருசலேமிலே எங்கும் நிறைந்தவர் தான். ஆனா ஏன் எருசலேமில் தேற்றுவேன்னு சொல்றாரு? ஒருவனை, நான் சொல்றேன் அந்த வசனத்தை எப்படி நம்ம மனுஷிகமா சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை எங்கும் தேற்றுவேன். சொல்லிருக்கலாமா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? சொல்லிருக்கமா? சொல்லிருக்க கூடாதா? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், எங்கும் தேற்றுவேன் என்று சொல்லிருக்கலாமா? சொல்லிருக்க கூடாதா? ஆனா எப்படி வசனம் இருக்குது? ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்க எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஏன் ஆண்டவர் எருசலேமிலே தேற்றுவார் என்று சொல்லுகிறார்? ஏன்னா எருசலேம் ஹவுஸ் ஆஃப் காட். எருசலேம் தேவாலயத்தில் இருந்த இடம். தேவாலயம் தேவன் வாசம் பண்ண விரும்பின இடம். தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தை நேசிக்கிறவர்களை ஆண்டவர் தேற்றுகிறார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஒரு தாய் போல நீங்கள் தேற்றப்பட வேண்டும். ஒரு தகப்பனை போல நீங்கள் சுமக்கப்பட வேண்டும். ஒரு ஆசிரியரை போல நீங்கள் ஆசிரியர்களால் நீங்கள் நடத்தப்பட வேண்டும். ஒரு தேவனுடைய ஆளுகையில நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த பூமிக்குரிய வெற்றி வாழ்க்கையும் பரலோக வெற்றி வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய பிரசனம் இருக்கிற தேவனுடைய சமூகத்தை மதித்து கனப்படுத்தி அந்த ஊழியத்தின் காரியங்களிலே கவனங்களை செலுத்தி இந்த வருஷத்திலிருந்து ஒரு மாற்றங்களுக்குள் உங்கள் மனதை கொண்டு வாருங்கள். நான் இந்த உலகத்தின் இலக்குகளை வெற்றியாய் கொண்டு ஓடாமல் பரலோகத்தின் திட்டங்களை என்னுடைய வாழ்க்கையின் வெற்றியாக மாற்றி பரலோகத்தின் தேவன் இந்த பூமியில ஏற்படுத்தி வைத்திருக்கிற அவருடைய தெய்வீக ஊழிய முறைமைகளிலே என்னை நான் அர்ப்பணித்து விட போகிறேன். எனக்கு புரிகின்றவங்க மட்டும் இல்லையா சொல்லுங்க. உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர்ல, உங்களை நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் வரியம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் இப்ப வேலை வெட்டி இல்லாம இருந்தாங்கன்னு அர்த்தமா? பவுலுடைய நாட்கள்ல பிலிப்பி பட்டணத்து மக்கள் அல்லது பெரிய மக்கள், தெசலோனிக்க மக்கள், ரோம பட்டணத்து மக்கள்லாம் வேலை வெட்டி இல்லாம அப்படியே கடந்தாங்கன்னு அர்த்தமா? இல்ல. எல்லாவற்றுக்கும் மேலாக தாவீதுக்கு எல்லாம் இருந்தது. வேலை இருந்தது, பொறுப்பு இருந்தது, பதவி இருந்தது, பகட்டு இருந்தது, வாழ வசதியான எல்லா ஏற்பாடுகளும் இருந்தது. ஆனால் ஆண்டவரே உங்க சமூகம், ஆண்டவரே உங்க பிரகாரம், ஆண்டவரே உங்க ஆலயம், ஆண்டவரே உம்முடைய வசனம், ஆண்டவரே உம்முடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்வது என்று தேவனைக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் தேவனுடைய ஊழியத்திற்கும் தேவனுடைய வேதத்திற்குமான கவனங்களை செலுத்தினபடினாலே தாவீது யாரா இருந்தார் தெரியுமா? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவராயிருந்தார். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு நபராயிருந்தால், வசனங்களை மாத்திரம் நான் சொல்றேன், ஏன்னா இந்த செய்தி அடுத்த வாரத்துக்கு நான் கொண்டு போக விரும்பல. ஆமேன், ஸ்தோத்திரம். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எங்கிருந்து கேட்டார் தெரியுமா? தம்முடைய ஆலயத்திலிருந்து என்னை கேட்டார். அப்படியானால் எங்கு நிறைந்தவர் தான். ஆனா ஆண்டவர் யாரை ஆண்டவர் முக்கியப்படுத்துறதுக்கு ஏதோ ஒண்ணு இல்லையா? ஏதோ ஒன்றின் மூலமா தான் ஒன்று அடையாளமா இருக்குது. ஏதோ ஒன்றுதான். இன்னைக்கு அநேகர் சபை கூடி வருதலை சாதாரணமா விட்டு விடுறாங்க. சபை கூடி வருதலை அசட்டை செய்கிறார்கள். சபை கூடி வருதலை குறித்து அவர்களுக்கு ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வே இல்லை. நாங்க நினைச்சா காலையில கூடுவோம், நினைச்சா மதியம் கூடுவோம், நினைச்சா சாயங்காலம் கூடுவோம், நினைச்சா திங்கட்கிழமை கூடுவோம், நினைச்சா செவ்வாய்க்கிழமை கூடுவோம். அப்படியானால் ஏற்பாட்டை தேவன் ஏற்படுத்துறாரா, நீங்க ஏற்படுத்திக்கிறீங்களா? மேதாவிகளுக்கெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது.
பரலோகம் போனோம்னு விரும்புறவங்களுக்கு நான் ஏணி, பரலோகம் எங்களுக்கு பெருசுன்றவங்களுக்கா நான் ஆணி. சபையில யாரும் இல்லையே வேணி? இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா இல்லையா? பரலோகம் போனோன்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா என் பிரசங்கம் எல்லாமே உங்களுக்கு ஏனியா தெரியும். அது ரெண்டாம் தரமா இருக்குதுன்னு சொன்னா நான் பேசுறதெல்லாம் ஆணி மாதிரி அடிக்கிறாரு, மண்டையிலே அடிக்கிறாரு, குத்துறாரு, வீட்டிலேயே குத்துறாருன்ற மாதிரி தெரியும். ஸ்தோத்திரம். ஏனி ஆணி என்பதை நீங்க தான் சூஸ் பண்ணிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நெருக்கப்படும் பொழுது தாவீது வசனத்தை எழுதி கொள்ளுங்க. 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல நெருக்கப்படும் போது தேவ சமூகம் தான். பலவீனப்பட்டுட்டாரு, மாபெரும் பாவத்துல விழுந்து என்ன பண்றதுன்னு தெரியல. 51ஆம் சங்கீதத்துல 11ஆம் 12ஆம் வசனங்களை வாசிங்க. 11, 12 வாசிங்க வேகமா. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய சிங்காசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்ல. நான் ஆட்ட மேய்ச்சனை திரும்ப ஆட்ட கூட மேய்க்க நான் போயிடுறேன், எனக்கு பிரச்சனை இல்ல. ஆண்டவரே கிரீடம் எனக்கு பிரச்சனை இல்ல, தலையில இருக்கிற அந்த பரிசு பாகைகள் எனக்கு பிரச்சனை இல்ல, எல்லாம் போட்டோம். ஆனா உங்க சமூகத்தை மட்டும் விட்டு என்ன தள்ளாதீங்க ஆண்டவரே. ஓ ஒரு ஆண்டவரே, அந்த முழங்கால எனக்கு தாங்க தந்துருங்க ஆண்டவரே. அன்னைக்கு முழங்கால ஜெபிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு ஆண்டவரே. அன்னைக்கு பைபிளை திறந்தா 20, 25 அதிகாரங்களை தனியா சோலாவை படிச்சோம். இன்னைக்கு குரூப்பாவே படிக்க முடியல ஆண்டவரே. அன்னைக்கு வசனங்களை மனப்பாடம் பண்ண நான் சொன்னா ஆ என்று வாயை திறந்து எப்படா வசனம் எனக்கு மனப்பாடம் ஆகணும் யோசித்தமே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாலிப நாட்கள்ல இந்த பாழா போன செல்போன் இல்லாம போனதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது ஒரு பெரிய பாவத்துல விழுந்துட்டான். தேவனுடைய மனுஷனாலே அவன் சுட்டி காட்டப்படுகிறான், குற்ற உணர்வினால் பாதிக்கப்படுகிறான். ஆனா ஆண்டவரே, எனக்கு ஒண்ணு தெரியும், நீங்க ஈசோப்பினால் என்னை கழுவீர். உங்களுடைய சமூகத்தை விட்டு மட்டும் என்னை தள்ளாதீங்க ஆண்டவரே. உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உங்களுடைய பரிசுத்தாவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரு ஆண்டவரே. தேவ சமூகத்தின் மேல்தான் பலவீனப்பட்ட பொழுதும் தேவ சமூகத்துல வந்து விழுந்தவன். பலமா இருக்கும் பொழுது, நெருக்கப்பட்ட பொழுது தேவ சமூகத்துல வந்தவன். பலமா இருக்கும் பொழுதும் என்ன சொல்றாரு? 29ஆம் 1 நாளாகமம் 29:1 1 நாளாகமம் 29:1 பாத்தீங்கன்னு சொன்னா 1 நாளாகமம் 29:1 பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும். அதாவது 1 நாளாகமம் 29 2 நாளா மன்னிக்கணும் 2 நாளாகமம் 29 எடுங்க. இல்ல மன்னிக்கணும் 4ஆம் வசனம். அதாவது 1 நாளாகமம் 29:4 அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைகளுக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும் கம்மலர் செய்யும் வேலை அனைத்திற்கும் ஒப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து வெள்ளியையும் 3000 தாலந்து வெள்ளி. வீட்டுல போய் கணக்கு போடுங்க. 22ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும். இருக்கிறீங்களா? 10 லட்சம் தாலந்து வெள்ளியையும். இன்னைக்கு விற்கிற ரேட்டுக்கு 1,00,000 தாலந்து பொண்ணும் 10 லட்சம் தாலந்து வெள்ளியும் இருந்தா அதானி அம்பானி ஓவர்டேக் பண்ணலாம். அவ்வளவு பணம் அது. ஐயா 1,00,000 தாலந்து பொண்ணை நீங்க போய் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 32 லட்சம் கிலோ. அது 32 லட்சம் கிலோ. 32 லட்சம் கிலோ பொன்னை அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு என்று நான் சவதரிச்சேன் அப்படின்றார். யோசிக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? நெருக்கப்பட்ட பொழுது தேவ சமூகம், பலவீனப்பட்ட பொழுது தேவ சமூகம், பலப்பட்ட போது தேவ சமூகம். ரெஸ்ட் எடுக்கிறாரு 92:13 சங்கீதம் 92:13 ரெஸ்ட் எடுக்கிறாரு. இப்போ ரெஸ்ட் எடுக்கும் போது என்ன பாருங்க,
நமக்கெல்லாம் சர்ச்சுக்கு வரும்போதே தேவ சமூகம் பாதி மறந்து போகுது. 92ஆம் சங்கீதத்தினுடைய டாப்ல பாருங்க, 13ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். அதனுடைய அந்த பிராக்கெட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஓய்வு நாள்ல நாம எல்லாம் சர்ச்சு முடிச்சுட்டு போயிட்டு என்ன பண்ணுவோம்? சர்ச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம்னா நம்முடைய தாட் என்ன? அடித்தல், வெட்டுதல், கூட்டல், கழித்தல், புசித்தல், தூங்குதல், என்னென்னவோ பண்ணுதல். இலைப்பாறுதல் தரும் தேவா, இல்லையா? ஏதோ ஒண்ணு செய்வோம். ஆனா தாவீது கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து திரும்பி போயிட்டு கர்த்தருடைய சமூகத்தின் மேல அந்த கவனத்தை வச்சுட்டு, ஆண்டவரே உங்க ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறவர்கள் எல்லாம் உங்க ஆலயத்துல செழித்திருப்பார்கள். ரெஸ்ட் எடுக்கும் போதும் கவனம் யார் மேலதான்? ஓய்வு எடுக்கும் போதும், தூங்கும் போதும், ஏஞ்சிக்கும் போதும், நடக்கும் போதும், பார்க்கும் போதும், பேசும் போதும் தாகம் எது மேலதான்? எது மேலதான்? அல்லேலூயா. என்று காண்பேனோ என் இன்ப துன்ப நேரம், நானும் உம்மை சேருவே. நான் நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவே. நான் நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவே. என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். சூழ்நிலைகளால் தேவ சமூகத்தை நிர்ணயிக்காதிருங்க. எந்த சூழ்நிலையிலும் தேவ சமூகத்துல வந்து சூழ்நிலைகளை வெற்றி பெறுங்கள். சூழ்நிலைகளை காரணம் காட்டி தேவ சமூகத்தை தோற்கடிக்காதீங்க. உலக காரியங்களை இலக்காக கொண்டு தேவ சமூகத்தை, பரலோக திட்டத்தை தோற்கடிக்காதே. தாவீது எப்பொழுதும் தேவ சமூகத்தை விரும்பினதுக்கு, எப்பொழுதும் தேவனோடு இருக்க விரும்பினதுக்கு காரணம் தேவன் அங்க இருக்கிறார். ஆகவே நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், எங்க போலாம்? ஆண்டவரே, நீங்க நெருக்கப்படும் போது மனிதர்களை நம்புவது விருதா. மனிதர்கள் உங்களை எதிர்பார்க்க வைத்து விடுவார்கள். மனிதர்கள் உங்களை மறந்து விடுவார்கள். மனிதர்கள் உங்களை கைவிட்டு விடுவார்கள். மனிதர்கள் உங்களுக்கு உங்கள் பாரங்களை புரிந்து கொள்ளாமல் போய் விடுவார்கள். ஆனால் நான் நெருக்கப்படுற ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு வரேன். ஆண்டவரே, பலவீனப்பட்டிருக்கிறேன், குற்றங்கள் உடையவனா இருக்கிறேன், குறைகள் உள்ளவளா இருக்கிறேன். நான் என்ன பண்றது? உங்க சமூகம் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் பலப்படுத்தப்பட்டிருக்கிறேன், நான் போஷிக்கப்படுறேன், ஆசீர்வதிக்கப்படுறேன், நான் உற்சாகமா இருக்கிறேன். இப்பவும் உங்க சமூகம் தான். நான் ஓய்வு எடுக்கிறேன், உங்க சமூகம் தான். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் 138:1-2 சொல்றாரு, ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம். தாவீதின் பாட்டு அது. ஆமென், ஸ்தோத்திரம். நான் உங்ககிட்ட தான் இருக்க போறேன், உங்க கூட தான் இருக்க போறேன். 138ஆம் சங்கீதத்துல அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஆமென். உம்மை என் முழு இதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை நீ மகிமைப்படுத்தி இருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிக்கும் பொழுது எப்படி முடிக்கிறார்? கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார், உமது கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவுடைய கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நிகழ்விடாதிருப்பாக. என்றும் இருக்கிற உம்முடைய கிருபையை நான் முழு உலகத்தோடு நான் ஏற்றுக்கொள்வேன். என்றும் இருக்கிற உம்முடைய கிருபையை நான் பணிந்து கொள்வேன். என்று இருக்கிற உம்மை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். என்றைக்கும் உம்முடைய சமூகத்தை துதிப்பேன். என்றைக்கும் உம்முடைய சமூகத்துல நான் வந்து உம்முடைய மகிமையில நான் பங்கு கொள்ளுவேன். ஆகவே ஆண்டவர் பார்த்தாரு, 1000 வருட அரசாட்சியில இந்த உலகத்தை 1000 வருஷம் இயேசு கிறிஸ்து ஆளும் பொழுது இயேசுவின் அடுத்த சிங்காசனத்துல உட்கார போறது யார் தெரியுமா? வசனங்கள் நிறைய இருக்குது. வசனங்கள் மட்டும் ஏசாயா 9:3-7, ஏசாயா 11:1-10, எரேமியா 3:15-21, ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 11 வசனங்கள். யூடியூப்ல மறுபடியும் கேளுங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 3-7 வரை, ஏசாயா 11:1-10 வரை, எரேமியா 33-15 வரைக்கும் 21 வரை, ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 11 வரை. இதெல்லாம் வாசித்தீங்கன்னா 1000 வருடம் இந்த பூமியில கர்த்தராகிய இயேசுவானவர் இந்த உலகத்தை நீதியோடு, மகிழ்ச்சியோடு, ஆனந்தத்தோடு ஆட்சி செய்யும் பொழுது
அவருக்கு பக்கத்துல இருந்து அவருடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து இந்த உலகத்தை எருசலேமை மையமாக கொண்டு ஆளப்போகிற அந்த தேசத்திற்கான ராஜாவாக தாவீது இருக்க போகிறார். எவ்வளவு பெரிய ஒரு மகிமையான காரியம் இது! எண்ணி பாருங்க, 1000 வருடம் ஆண்டவரோடு சிங்காசனத்துல அசிஸ்டண்டாக தாவீதை கர்த்தர் அப்பாயின்மெண்ட் பண்றாருன்னா அத போல ஒரு மகிமை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? பலவீனமான பாத்திரம் தான், குறைவுள்ள பாத்திரம் தான், மாம்ச கண்ணோட்டத்தின்படி நிராகரிக்கப்பட வேண்டிய பாத்திரம் தான். ஆனா ஆண்டவர் இருதயங்களின் ஆழங்களை, உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்த்தார். ஆண்டவர் உள்ளத்தின் ஆழங்களை ஆராய்ந்து பார்த்த பொழுது, தாவீதே, என் மேல உனக்கு இருக்கிற நேசம், என் சமூகத்தின் மேல் உனக்கு இருக்கிற பாசம், என்னுடைய ஆலயத்தின் மேல் உனக்கு இருக்கிற வைராக்கியம், என்னுடைய என் சமூகத்துல வரணும்ன்றதுக்காக உலகத்துல நீ ஒதுக்குகிற காரியங்களை நான் பார்க்கிறேன். என் இருதயத்துக்கு நீ ஏற்றவன் மாத்திரமல்ல, நான் ஆளப்போகிற இந்த 1000 வருட அரசாட்சியில எனக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்துக்கான ராஜா நீதான். யோசித்து பாத்தீங்களா? ஆண்டவர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக ஏன் அவனை கண்டார்? சும்மா தெருவில் போறவங்களை எல்லாம் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லிட மாட்டாரு. அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா, நெருக்கமா, க்ளோஸா நானும் வர விரும்புறேன்றவங்களா ஏன் சொல்லல? ஆண்டவரே, நானும் உங்களுக்கு நெருக்கமா வர விரும்புறேன். ஹல்லேலூயா. தேவனே, நான் அப்படியே பிளாங்கா வாங்க, இருக்கிற வண்ணமா வாங்க, தாவீது மாதிரி வாங்க, இருக்கிற பிரச்சனையோடு வாங்க, இருக்கிற தோல்வியோடு வாங்க, இருக்கிற குறையோடு வாங்க. ஆண்டவரே, நான் ஏதோ ஒரு கவனத்தை மாத்தி வச்சிட்டு இருக்கிறேன், உலகத்தின் மேலே என் கவனம் போயிட்டு இருக்குது, எது மேலேயோ என் கவனம் போயிருக்குது. நான் இருக்கிற வண்ணமாய் அப்படியே ஜீவனோடு என்ன வச்சிருக்கிறீங்களே, ஸ்தோத்திரப்பா, கோடி ஸ்தோத்திரப்பா. நான் அப்படியே வந்துடுறேன் ஆண்டவரே, உங்க சமூகத்துல வந்துடுறேன் ஆண்டவரே. இன்னோ நெருங்கி சேர்வதே ஆவல் பூமி. எல்லாரும் பின்னாடி முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து பாடலாம். இன்னோ நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில், இன்னோ நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். தாவீது நெருக்கப்பட்ட பொழுது தேவ சமூகத்துக்கு போனாரு, பலவீனப்பட்ட பொழுது தேவ சமூகத்துக்கு போனாரு, பலப்பட்ட போதும் தேவ சமூகத்துக்கு போனாரு, ஓய்வு எடுக்கிற நேரத்துல தேவ சமூகத்துல தான் இருக்க விரும்பினாரு. ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னுடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்வதை நான் விரும்புவேன், தங்குவதையே தெரிந்து கொள்வேன். கர்த்தருடைய சமூகத்தை குறித்து உங்களுடைய அளவீடு என்ன? கர்த்தருடைய சமூகத்தை குறித்து உங்களுடைய பாசம் என்ன? கர்த்தருடைய ஊழியத்தை குறித்து, தரிசனத்தை குறித்து, பாரங்களை குறித்து உங்களுடைய பங்களிப்பு என்ன? பாதிக்கப்படாத ஒன்றை தேவனுக்கு கொடுத்து தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற நீங்கள் நினைப்பீர்களானால் அது நல்லதல்ல. பாதிக்கப்படணும். தேவனுக்குரியதை தேவனுக்கு என்று கொடுத்து பழகுங்க. தேவனுக்குரிய நேரத்தை தேவனுக்கு கொடுத்து பழகுங்க. தேவனுடைய சமூகத்துக்குரிய நேரத்தை தேவனுக்கு கொடுத்து பழகுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய வேலைக்கான காரியங்களை தேவனுக்கு என்று கொடுத்து பழகுங்க. கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். எல்லாவற்றின் மேலும், எல்லாவற்றுக்கும் மேலாக 1000 வருடம் மாத்திரமல்ல, சதா காலங்களுக்கும் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாம் தேவ சமூகத்திலே நித்தியமாய் நிற்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய இருதயங்களிலே ஆணியாய் ஆழமாய் பதியட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏனென்றால் ஆண்டவரே, அவன் உம்முடைய சமூகத்தை எந்த சூழ்நிலையிலும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய சமூகத்திலே வாழ விரும்பினான். உம்முடைய சமூகத்திலே பச்சையான ஒலிவு மரமாய் இருந்தான். உம்முடைய கிருபையை என்றென்றைக்கு நம்பி இருந்தான். ஆண்டவரே, உலகத்தின் ஆகாமிய கூடாரங்களிலே வாழ்வதை பார்க்கிறோம். ஆண்டவரே, அரசர்கள் மாளிகையில் இருக்கிற இன்ப சுகங்களை பார்க்கிறோம். உலகத்தின் வெற்றிகளை பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரகாரங்களில் வந்து தங்குவதையே அவன் வாதித்தபடினாலே அவனை என்னாலும் இருதயத்தை ஏற்றவனாய் மாற்றி விட்டீர் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் என்னையும் அப்படியாய் மாற்றுவீராக. சமூகம் எங்களுக்கு எப்பொழுது இன்பமாய் இருக்கட்டும். உங்க சமூகம் என்றால் எப்பொழுது எங்களுக்கு அது உற்சாகப்படுத்துகிற இடமாய் இருக்கட்டும். உங்க சமூகம் என்றால் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மகிழ்ச்சி அடையட்டும்.
கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது மன மகிழ்ச்சியாயிருந்தேன். ஒவ்வொருவரும் உம்முடைய மகிழ்ச்சியினால் சமாதானத்தினால் இல்லங்களை நிரப்பப்படுவார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஸ்தோத்திரம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி மீட்பராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டீர் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சத்தமாய் சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய வழிநடத்துதலும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றைக்கு தங்கி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.